இப்போ இந்த கியூவிங் தியரியில் ஒரு 2 ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி ஒரு 4 ஃபார்முலா கொடுத்துருக்கோம். எல்எஸ், எல்கியூ, டபிள்யூஎஸ், டபிள்யூக்யூ. இப்போ எல்எஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும், எல்கியூனா என்னென்னு தெரியும். இப்போ இதில் ரீட் பண்ணி பாருங்கள். ஆவரேஜ் லென்த் ஆஃப் நான் எம்டி கியூ, அதாவது ஆவரேஜ் லென்த் ஆஃப் கியூ அப்படின்னு சொன்னோம்னாக்கா நம்ம வந்து எல்கியூக்குள்ளே போயிடும். இதை பார்த்த உடனே அது எல்கியூ மாதிரியே இருக்குது, ஆனால் இதோடைய மீனிங் என்ன, நான் எம்டி கியூ அப்படின்னு இதோடைய ஃபார்முலா. அடுத்து பாருங்க, ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ஆஃப் அ கஸ்டமர் இந்த நான் எம்டி கியூ. கஸ்டமர் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாரு நான் எம்டி கியூவில், அதுக்கு ஃபார்முலா 1/μ - λ. ஆவரேஜ் லென்த் ஆஃப் நான் எம்டி கியூ. இப்போ இன்னொரு மாதிரி கூட கேட்கலாம், இது ஆவரேஜ் லென்த்துக்கு பதில் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் நான் எம்டி கியூ இப்படி கேட்டாலும் இது. ஏன்னா எத்தனை கஸ்டமர் இருக்கிறாங்கன்னு தானே, அதை வச்சு தானே நம்ம வந்து கியூ லென்த்லாம் சொல்லுவோம். இது எப்போ அரைஸ் ஆகும்? இப்போ எக்ஸாம்பிள், நான் ஒரு 10 மணிக்கு வர்றேன் ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ அப்சர்வேஷன் 1 அப்சர்வேஷன் வச்சுக்கோங்க 1. அப்போ எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறேன், கஸ்டமர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க. சரி, கியூன்னு கூட வச்சுக்கோங்க. கியூவில் எத்தனை பேர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. அடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் செகண்ட் அப்சர்வேஷன், அப்போ வந்து பார்க்குறேன் கஸ்டமர் இல்லை. அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து வர்றேன், இங்கே வந்து பார்க்குறப்ப 5 பேர் இருக்கு. அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு இங்கே 6 பேர் இருக்கு. இப்போ இந்த செகண்ட் டைம் நான் வர்றப்ப 0. இப்போ எல்கியூக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, எல்கியூனா இது எல்லாத்தையும் ஆவரேஜ் பார்ப்போம். என்னது 2 + 0 + 5 + 6 டிவைடட் பை 4. ஏன்னா மொத்தம் எத்தனை அப்சர்வேஷன், 4 அப்சர்வேஷன். இதை ஆட் பண்ண என்ன வரும், 2 + 5 7, 7 + 6 13/4. ஸோ 13/4, 13/4னா 3 பாயிண்ட் சம்திங்னு வந்துடுமா, 3 12 பாயிண்ட் சம்திங். இப்போ இதுக்கு ஆவரேஜ் லென்த் ஆஃப் நான் எம்டி கியூனா இந்த 2 எடுத்துக்கணும், இந்த 5 எடுத்துக்கணும், இந்த 6 எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ மட்டும்தான் என்னது கியூவில் ஆள் இருக்குது. இதுக்கு பேர் தான் நான் எம்டி கியூ. இதோடைய ஆவரேஜ் பார்க்கணும், 2 + 5 + 6 டிவைடட் பை 3. அந்த 0வை ஸ்கிப் பண்ணிட்டோம். ஏன், அது இல்லை, ஆளே இல்லைனாக்கா கியூ இருக்காது. நம்மளுடைய கொஸ்டின் என்ன, நான் எம்டி கியூ, ஆவரேஜ் லென்த் ஆஃப் நான் எம்டி கியூனா எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்துக்கு. இப்போ இங்கே என்ன கொடுப்பாங்கன்னா, இதுக்கு பதிலாக வந்து டைம் டு டைம் அப்படின்னு சொல்லி கூட கொடுக்கலாம். டைம் டு டைம், டைம் டு டைம்னா என்ன, இப்போ நம்ம சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு டைம் வர்றேன் அப்போ இத்தனை பேர் இருக்கேன், செகண்ட் டைம் வர்றேன், அதாவது ஏதோ ஒரு டைம் இல்லை டைமை கூட மென்ஷன் பண்ணி கொடுக்கலாம். 10 AM to 1 PM இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ எல்கியூன்னு ஐடென்டிஃபை பண்ணிடக்கூடாது. எப்போ எல்கியூ வரும், ஆவரேஜ் லென்த் ஆஃப் கியூ இல்லை ஆவரேஜ் கியூ லென்த், எக்ஸ்பெக்டட் கியூ லென்த் இந்த மாதிரி வர்றப்ப. இப்போ எங்கே நான் எம்டிங்கிற கான்செப்ட் உள்ளே வருதோ அப்போ இந்த ஃபார்முலாவை உள்ளே கொண்டு வரணும். சரியா, இப்போ இங்கேயும் அதே தான். ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த நான் எம்டி கியூ. இப்போ 2 பேர் இருக்காங்கன்னா 2 கஸ்டமர் இருக்கான், 2 கஸ்டமர்ஸ். இங்கே 0, இங்கே 5, இங்கே 6. ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் 1/μ - λ. எப்போ வந்து இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க, சர்வீஸ் ரேட் அதாவது மியூ வந்து லாம்டாவை விட பெருசாக இருந்தால் தான் என்னன்னா வெயிட் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தர் வர்றாரு, அவருடைய சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவர் வந்துட்டார், அவருடைய சர்வீஸை முடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஒருத்தர் வந்துடுறாரு, அதாவது இந்த சர்வீஸ் நடந்துக்கிட்டு இருக்கப்பவே. இந்த 5 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரை தொட முடியும். அரைவல் ரேட் லேம்டாங்கிறது உங்களுக்கு தெரியும், அரைவல் ரேட்டு, மியூங்கிறது சர்வீஸ் ரேட்டு. எப்போவுமே எப்படி இருக்கும்னாக்க இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து மியூ வேல்யூ தான் பெருசாக இருக்கும். மியூ வேல்யூ சின்னதாக இருந்தால் நெகட்டிவில் வந்துடும். நெகட்டிவில் பாசிபிலிட்டி இருக்குமா, ஜென்ரலாக டைம்னாலே 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நெகட்டிவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. டைமுக்கு மட்டும் இல்லை, லென்த்து, எத்தனை கஸ்டமர் இருக்காங்க, நெகட்டிவில் நம்ம சொல்லவே முடியாது. சரியா,
இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், அரைவல்ஸ் அட் அ ஃபோன் பூத் ஆர் கன்சிடர்ட் டு பி பாய்சான் with an average of 10 minutes between one arrival and the next. அதாவது அரைவல் ரேட் வந்து 10 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் என்னது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் அரைவல் ரேட் வருங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்து என்னது, த லென்த் ஆஃப் அ ஃபோன் கால் இஸ் அசியூம்டு டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் எக்ஸ்போனன்ஷியலி வித் மீன் 3 மினிட்ஸ். அதாவது சர்வீஸ் ரேட்டு எக்ஸ்போனன்ஷியலில் இருக்கும், சர்வீஸ் ரேட்டு வந்து இங்கே என்னென்னா 3 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அரைவல் ரேட்டு வந்து என்னது 10 மினிட்ஸு, சர்வீஸ் ரேட்டு 3 மினிட்ஸு. இப்போது இது என்னென்ன கேஸெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னால் நமக்கு இந்த டேட்டா கன்வர்ஷனை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோவில். இப்போ இங்கே 2 டேட்டாவும் எப்படி இருக்குது, மினிட்ஸில் இருக்கா. அரைவல் ரேட்டில் வந்து 10 மினிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, சர்வீஸ் ரேட் வந்து 3 மினிட்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா இதை பெர் மினிட்டுக்கு மாற்ற போகிறேன். அப்போ அரைவல் ரேட் எப்படி மாறும், லாம்டா இஸ் ஈக்குவல் டு இங்கே 10 மினிட்ஸ்னு கொடுத்துருக்கிறதுனால 1/10 பெர் மினிட். அதே மாதிரி இங்கே சர்வீஸ் ரேட் கொடுத்துருக்காங்க இல்லையா, சர்வீஸ் ரேட் வந்து 3 மினிட்ஸ்னு இருக்குது, இதை பெர் மினிட்டுக்கு மாற்றுறப்ப 1/3 பெர் மினிட். லாம்டா வேல்யூ 1/10 பெர் மினிட்டு, மியூ வேல்யூ 1/3 பெர் மினிட். இப்போ இதை வச்சு சில கேசஸ் நம்ம பார்ப்போம். இப்போது உங்களுக்கு லாம்டா வேல்யூ என்னங்கிறது சொன்னேன். லாம்டா வேல்யூ என்ன, 1/10 பெர் மினிட்டா, மியூ வேல்யூ 1/3 பெர் மினிட். ஸோ அப்போ லாம்டா வேல்யூ மியூ வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு கேஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு கேஸ் என்ன, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் எ பர்சன் arriving at the booth will have to wait. ஒருத்தர் வர்றார், அவர் வந்து வெயிட் பண்ணாங்க, அதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்கோம். எப்போ ஒருத்தர் வெயிட் பண்ணுவார், நான் வர்றேன், ஆல்ரெடி யாராவது அங்கே சர்வீஸ் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா தான் வெயிட் பண்ணேன், அப்போ சர்வர் பிஸியாக இருந்தால் தான் வெயிட் பண்ணேன். ரோ வேல்யூ மட்டும் கால்குலேட் பண்ணோம்னா போகும். ரோ வேல்யூ என்ன ஃபார்முலான்னு தெரியும் உங்களுக்கு. ரோ இஸ் ஈக்குவல் டு என்னது, லாம்டா பை மியூவா. லாம்டா இருக்கிறது இந்த 1/10 போட்டுருங்க, டிவைடட் பை 1/3 போட்டுருங்க, ஆன்சர் வரும். நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பெர் மினிட்ல கிடைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ், சரியா. இப்போ செகண்ட் கேஸ் என்ன பாருங்க. ஆவரேஜ் லென்த் ஆஃப் கியூ ஃப்ரம் டைம் டு டைம். ஆல்ரெடி இப்போ தான் நம்ம ஜஸ்ட் நோ டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு 5 அப்சர்வேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு அப்சர்வேஷனில் ஒருத்தர் வர்றாரு, சும்மா ஏதோ ஒரு டயத்துக்கு வர்றாரு, ஒரு 5 பேர் நிற்கிறாங்க. இப்போ அடுத்து ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அடுத்து அப்புறம் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 to 1ன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டல் அப்சர்வேஷன் 10 to 1. 10 to 11 ஒருத்தர் வர்றாரு, இது ஃபஸ்ட்டு அப்சர்வ். அங்கே 5 பேர் நிற்கிறாங்க. அடுத்து 11 to 12 வந்து பார்க்குறாரு, இது செகண்ட் அப்சர்வேஷன், இங்கே 3 பேர் நிற்கிறாங்க. 12 to 1 வர்றாரு, தேர்ட் அப்சர்வேஷன், இஸ் 0, யாருமே இல்லை. இப்போ 3 அப்சர்வேஷன் நடந்திருக்கு. இதில் நான் எம்டி கியூனா 2 தான், 5 3 தான் இந்த நான் எம்டி கியூ. இங்கே 0 வர்றதுனால இங்கே கியூ இருக்காது. இப்போ டைம் டு டைம் இல்லை நான் எம்டி கியூ இந்த மாதிரி வந்துருச்சுனாலே இதுக்கு ஃபார்முலா என்ன, மியூ பை மியூ மைனஸ் லாம்டா. சரிங்களா, இந்த மாதிரி கால்குலேட் மியூ பை மியூ மைனஸ் லாம்டா. இப்போ வெறும் ஆவரேஜ் லென்த் ஆஃப் கியூன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், எல்கியூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆவரேஜ் லென்த் ஆஃப் கியூ ஃப்ரம் டைம் டு டைம்னு கேட்டாலும் சரி, இல்லை நான் எம்டி கியூன்னு கேட்டாலும் சரி, இந்த ஃபார்முலா. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க. Probability, what is the probability that an arrival will have to wait for more than 10 minutes? ஒருத்தர் வர்றாரு, கியூவில் அவர் என்ன பண்ணுறாருன்னா 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாரு குறைஞ்சது. ப்ராபபிலிட்டி ஆஃப் கிரேட்டர் தென் டி அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்போம். ப்ராபபிலிட்டி ஆஃப் an arriving customer will have to wait more than t minutes இல்லை அட்லீஸ்ட் t minutes, இந்த மாதிரிலாம் இருந்தால் இதுதான் சிம்பிள்.
இதுக்கு என்ன சொல்லியிருப்போம்? இன்டெக்ரல் t to infinity rho of rho mu minus lambda e power lambda minus mu into d dt யா பவர் t வருதா? சரி. இப்போ இது உங்களுக்கு வேல்யூ எல்லாமே தெரியும்ல. லாம்டா வேல்யூ, மியூ வேல்யூ, ரோ வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? லாம்டா பை மியூ போடணும்னா நமக்கு ரோ தெரிஞ்சிடும். இப்போ இங்கே இ பவர் இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கேஸ் ஓவர். இப்போ அடுத்து ஃபோர்த்து கேஸ் பாருங்க. ஃபோர்த்து கேஸ் என்னன்னா இதுலேருந்து அதே சேம் தான். ப்ராபபிலிட்டி தட் அன் அரைவல் ஹாவ் டு வெயிட் ஃபார் மோர் தென் 10 minutes இதுவரை இங்கே வரும். இன் டோட்டல் அப்படின்னு, அதாவது 10 நிமிஷம் வந்து டோட்டலாக ஸ்பெண்ட் பண்ணுறது குறைஞ்சிருக்கும். எதுக்கு? வெயிட் ஃபார் த ஃபோன் கால் அண்டு கம்ப்ளீட் ஹிஸ் கால். ஃபோன் கால்க்காகவும் இல்லை அவர் ஃபோன் பண்ணுறதுக்கு தான் நான் வந்தார். ஸோ அதையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மொத்தமாக எவ்வளோ நேரம் ஆகுது? மினிமம் 10 minutes ஆகும். இப்போ தேர்ட் கேஸுக்கும் ஃபோர்த்து கேஸுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். தேர்ட் கேஸ் வந்து அந்த க்யூவில் அவர் குறைஞ்சபட்சம் 10 minutes ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஃபோர்த்து கேஸில் வந்து அந்த சர்வீஸுக்கு அவர் குறைஞ்சபட்சம் 10 minutes ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபோர்த்து இது தேர்டு, ஃபோர்த்தில் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் வரும். இன்டெக்ரல் t to infinity ஃபார்முலா என்னப்பா? mu minus lambda mu minus lambda e power lambda minus mu of t dt. இது ஃபோர்த் கேஸ். இப்போ ஃபிஃப்த் என்ன? fraction of a day that the phone will be in use. phone will be in use இல்லை சர்வர் பிசி எல்லாமே ஒன்று தான். ஸோ இப்போ ஃபிஃப்த்து கேஸில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும்? ரோ வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணியிருப்போம். இப்போ ஃபிஃப்த்து ஓவர். சிக்ஸ்த்து ஒன்று என்ன பாருங்கள்? ஆவரேஜ் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன் த சிஸ்டம்னே வந்துருச்சு. ஸோ இங்கே சிக்ஸ்த்து ஒன்றுக்கு என்ன கால்குலேட் பண்ணலாம்? எல்எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு நம்ம ப்ரீவியஸாக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். அதில் எல்எஸ்ஸு, எல்கியூ, டபிள்யூஎஸ்ஸு, டபிள்யூக்யூ எல்லாத்துக்குமே நமக்கு இந்த ரோ வேல்யூவும் லாம்டா வேல்யூ மியூ வேல்யூவும் தெரிஞ்சாவே போதும். இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறது வந்து இந்த தேர்டு கேஸும் ஃபோர்த்து கேஸ் மட்டும்தானே. இந்த டைப்பில் தான் சால்வ் பண்ணாமல் வந்திருப்போம். இதுலேயுமே உங்களுக்கு அந்த லாம்டா வேல்யூ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரோ வேல்யூவை கால்குலேட் பண்ணிடுவோம். ரோ வந்து நமக்கு இப்போ அந்த ரோ இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? லாம்டா பை மியூ. லாம்டா வேல்யூ என்னது? 1/10. மியூ வேல்யூ 1/3. ஸோ இப்போ இங்கே என்ன வரும்? 3/10 வருமா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0.3. இது வந்து ரெண்டு கேஸுக்கு இந்த ஆன்சர் வரும். இதில் ஃபஸ்ட்டு கேஸ் ஒன்று எழுதணும். அதில் பாருங்கள், ப்ராபபிலிட்டி ஆஃப் அண்ட் அரைவிங் கஸ்டமர் வில் ஹாவ் டு வெயிட் அப்படின்னு கேட்டிருக்கான். ஒருத்தர் வர்றாரு, அவர் வந்து வெயிட் பண்ணணும்னா அங்கே சர்வர் பிஸியாக இருக்கும். அப்பையும் 0.3 தான். ஃபிஃப்த்து கேஸில் ஒன்று சொல்லியிருக்கேன். ஃபிஃப்த்து கேஸ் என்னென்னா த ஃபோன் வில் பி இன் யூஸ். ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ அதுக்கும் மீனிங் என்ன? சர்வர் பிஸி. இப்போ ரெண்டுக்குமே ஃபஸ்ட்டு கேஸ் அண்டு ஃபிஃப்த்து கேஸுக்கு இது ஆன்சர் 0.3 ஒரே ஆன்சர். இப்போ எல்எஸ்க்கு என்ன ஃபார்முலா? எல்எஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்ல? எல்எஸ் ஃபார்முலா lambda by mu minus lambda. இப்போ சிம்பிளாக இது உங்களுக்கு தெரியும். லாம்டா வேல்யூவே மியூ வேல்யூவும் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஓவர். நமக்கு கிடைக்கிற ஆன்சர்ஸ் எல்லாமே என்னது? பெர் மினிட். ஏன்னா இங்கே டேட்டா வந்து பெர் மினிட்ல தான் இருக்குது. இப்போ இந்த தேர்ட் கேஸ் பாருங்கள். தேர்ட் கேஸ் இருந்துச்சு, அதை ரீட் பண்ணி பாருங்கள். அதாவது t minutes இருந்தால் இதுதான் ஃபார்முலா. ப்ராபபிலிட்டியாக இங்கே சம்திங் இஸ் கிரேட்டர் than or equal to t னா t to infinity rho mu minus lambda e power lambda minus mu t dt. இப்போ எங்கெல்லாம் t இருக்குதோ அங்கெல்லாம் 10 போடணும். ஆக்சுவலாக இதுதான் ப்ரொசீஜரு. இப்போ அதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்டகிரேஷனை அப்ளை பண்ணிடுவோம்.
இன்டகிரேஷனை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டோம்னா அப்போ வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் ரோ இன்ட்டு இல்லை மியூ மைனஸ் லாம்டா கான்ஸ்டன்ட், அதனால் இது என்ன பண்ணுறோம், இதை வெளியே எடுத்து இங்கே எழுதிடுறேன். இப்போ இந்த இன்டகிரல் இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் இங்கே இதோட சேர்த்துறேன். சரியா? இதை இங்கே கொண்டு வந்துடுறேன், இதை அப்படியே வெளியே கொண்டு வந்துடுறேன், இதை வெளியே கொண்டு வந்து இந்த மாதிரி எழுதிடுறோம் இன்டகிரல். இந்த லாம்டா மைனஸ் மியூவை எப்படி காட்டுக்கலாம்? ஒரு மைனஸை வெளியே எடுத்தோம்னா மியூ மைனஸ் லாம்டான்னு வரும். இந்த மைனஸால் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், மைனஸ் மியூ வந்துடும். அடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் லாம்டா வந்துடும். அதாவது மைனஸ் மியூ ப்ளஸ் லாம்டான்னு வரும். இதை லாம்டா மைனஸ் மியூன்னு எழுதலாம்ல. ஏன் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம்னாக்க இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ 0ன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த ப்ரொசீஜர் மாதிரி கொண்டு வர்றதுக்காக தான் இது எல்லாமே பண்ணுறோம். இது தெரிஞ்சிருச்சா இது வரையும்? இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா இதை இன்டகிரேட் பண்ணுறோம். இப்போ இதை இன்டகிரேட் பண்ண என்ன வரும் உங்களுக்கு தெரியும். இன்டகிரேஷன் இ பவர் ஏஎக்ஸ் டிஎக்ஸை இதை இன்டகிரேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ, அதாவது இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ. இங்கே எக்ஸ் இல்லை, அதுக்கு பதிலாக என்ன இருக்குது, டி இருக்குது. இ பவர் ஏடி டிவைடட் பை ஏ இந்த மாதிரி வரணும். இங்கே ஏ இல்லை, இந்த சம்முடைய இதெல்லாம் சேர்ந்து ஏன்னு வச்சுக்க, இதெல்லாம் சேர்ந்து ஏ. இப்போ அந்த அப்ளை பண்ணி எப்படி இருக்கணும் ஆன்சரு, இ பவர் ஏடி பை ஏன்னு இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் நான் என்ன சொன்னேன், ஏன்னு சொன்னேன். ஏ தான், இதெல்லாம் சேர்ந்து ஏ, ஏ டி டிவைடட் பை ஏவா. ஏவுடைய வேல்யூ என்னது, மைனஸ் மியூ மைனஸ் லாம்டாங்கிறது என்னது, ஏவுடைய வேல்யூ. இப்போ இந்த டெனாமினேட்டரை இதை அப்படியே போட்டுருவோம். சரியா? இப்போ இதையும் அப்படி கேன்சல் பண்ணிடலாம். இங்கே ஒரு மைனஸ் வரும், இந்த மைனஸை அப்படியே இங்கே சேர்த்து இந்த மாதிரி எழுதிட்டேன், மைனஸ் வரும். இ பவர் இதை அப்படியே எடுத்து இங்கே போட்டுருவோம். இப்போ அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு தெரியும், இந்த மைனஸ் ரோ அப்படி வச்சுட்டு அப்பர் லிமிட்டுக்கு எங்கெல்லாம் ஃபஸ்ட்டு டி இருக்குதோ அங்கே இன்ஃபினிட்டி போடுவோம். இது அப்பர் லிமிட்டு, இது லோவர் லிமிட். இப்போ டி இருக்க இடத்துல இன்ஃபினிட்டி போடணும்னு வச்சுக்கோங்களேன். இன்ஃபினிட்டி இன்ட்டு எனிதிங் இதெல்லாமே என்ன ஆகிடும்னா இன்ஃபினிட்டிவாக மாறிடும். இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி வரும், இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி. லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் நமக்கு ஒரு மைனஸ் போடுவோம்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த மைனஸை நான் இங்கே போட்டுருவேன். இப்போ லோயர் லிமிட்னா டி எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே 10 போடணும். இ பவர் மைனஸை போட்டுடுறேன், மியூ மைனஸ் லாம்டா போட்டுடுறேன், டி வருது இங்கே 10 போட்டுருச்சு. இப்போ இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ 0, அதனால் இது கேன்சல் ஆகும். அடுத்து இதை வச்சு அப்படியே மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ப்ளஸ்ஸாக மாறிடும். ரோ இ பவர் மைனஸ் மியூ மைனஸ் லாம்டா ஹோல் பவர் 10. இதை நம்ம சிம்பிளாக கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இவ்வளவு லென்த்தியான எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கிங்க. இந்த ஃபார்முலாவை எதை, ரோ இன்ட்டு இ பவர் மைனஸ் மியூ மைனஸ் லாம்டா டி அப்படிங்கிற ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த சம்மில் நான் ஏன் சொல்கிறேன்னா டி இருக்க இடத்துல நம்ம 10 போட போகிறோம், அவ்வளோதான். மியூ வேல்யூ உங்களுக்கு தெரியும், அது 1/3 1/3. லாம்டா வேல்யூ 1/10. அப்புறம் ரோ வேல்யூ 0.3. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க ஆன்சர். இல்லை இவ்வளோ ப்ரொசீஜர் வந்து தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சால்வ் பண்ணேன். நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, ரோ இ பவர் மைனஸ் மியூ மைனஸ் லாம்டா டி இந்த ஃபார்முலா இது எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. சில டைம் இதை கூட வந்து பார்ட் பி கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க, டெரைவ் ப்ராபபிலிட்டி ஆஃப் வெயிட்டிங் டைம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம டிரைவ் பண்ணணும். கொஸ்டினில் கேட்டிருந்தோம்னா இதை மட்டும் எழுதிக்கங்க, இதை எழுதிட்டு அப்படியே இதோடைய ஆன்சரை மட்டும் போட்டுருங்க. இப்போ 4th கேஸ் உங்களுக்கு தெரியும், அதாவது ஒரு கஸ்டமர் வர்றாரு, அவருடைய சர்வீஸையே கம்ப்ளீட் பண்ணுறாரு. இப்போ அதுக்கு வந்து 10 மினிட்ஸுக்கு குறைஞ்சபட்சம் 10 மினிட்ஸ் ஆகுது. இதுதான் வந்து 4th கேஸ். இப்போ அதனுடைய ஃபார்முலா இது உங்களுக்கு தெரியும், எங்கெல்லாம் டி வருதோ அங்கே 10 போட்டிருக்கோம்.
இப்போ தேர்ட் கேஸில் என்ன ஸ்டெப்பில் நம்ம இன்டகிரேஷன் பண்ணோமோ அதே ப்ரொசீஜர் தான். மியூ மைனஸ் லேம்டா கான்ஸ்டன்ட், அதை வெளியே எடுத்து போட்டுட்டேன். இந்த இன்டகிரல் அப்படியே உள்ளே அப்ளை பண்ணிட்டேன். இதை மைனஸை வெளியே எடுத்தேன். மைனஸ் வெளியே எடுத்தோம்னா எனக்கு மியூ மைனஸ் லேம்டா டி டிடின்னு வரும். இப்போ தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இன்டகிரேஷன் இ பவர் ஏடி அப்படி இருக்குன்னா இது இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? இ பவர் ஏடி பை ஏன்னு வரும். ஃபஸ்ட்டு டீக்கு பக்கத்தில் இருக்க டம் என்ன இருக்கோ அது அப்படி டினாமினேட்டரில் வரும். இங்கே ஏ வேல்யூ என்ன? அதே தானே, இதெல்லாம் சேர்ந்தது தான் ஏ. ஸோ இ பவர் ஏடி ஃபஸ்ட்டு போட்டுறோம். இ பவர் ஏடி டிவைடட் பை ஏ. இந்த டேர்மை மட்டும் அப்படியே எடுத்து டினாமினேட்டர்னு போட்டுறோம். இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் ஒரு மைனஸ் இருக்குது, அதை எடுத்து இங்கே போட்டாச்சு. அப்பர் லிமிட்டை அப்ளை டி இருக்குது. டி எங்கெல்லாம் இருக்கோ அதில் இன்ஃபினிட்டி போடணும். ஸோ மைனஸ் இங்கே ஒன்று இருக்குது, இந்த டி இடத்துல இன்ஃபினிட்டி போட்டோம்னா இது எல்லாமே சேர்ந்து இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி மாறிடும். எனக்கு இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி போட்டுறோம். லோயர் லிமிட் எங்கனால ஒரு மைனஸ் போடணும். டி இ பவர் மைனஸ் நியூ மைனஸ் லேம்டா டி பெருசா. இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது? இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ 0னால இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இந்த மைனஸையும் மல்டிப்ளை பண்ணிடலாம், ப்ளஸ்ஸாக மாறிடும். இ பவர் மைனஸ் நியூ மைனஸ் லேம்டா பவர் டி, இது மட்டும்தான் ஆன்சர். இப்போ உங்களுக்கு நியூ வேல்யூ தெரியும், லேம்டா வேல்யூ தெரியும், டி வேல்யூ தெரியும், எல்லாத்தையும் அப்ளை பண்ணோம்னா ஆன்சர். இப்போ இவ்வளவு லென்த்தி ப்ராசஸ் தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இப்போ தேர்ட் கேஸுக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க, லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இங்கே நம்ம ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் நியூ மைனஸ் லேம்டா டி இதை மட்டும் போட்டுருவோம். ஃபோர்த்து கேஸுக்கு இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும். இவ்வளோ டெரைவ் பண்ணி காட்ட தேவையில்லை. ஆனால் பார்ட்டு சியில் கேட்டிருந்தான்னா கொஞ்சம் இதை டெரைவ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி காட்டணும். ஸோ இது டி இருக்க இடத்துல என்னது 10 போட்டுருவீங்க, மியூ இருக்க இடத்துல 1/3 போடுவீங்க, லேம்டா இருக்க இடத்துல 1/10 போடுவீங்க. இது எல்லாத்தையும் நம்ம உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்னா இ பவர் மைனஸ் 7/3 வரும். இ பவர் மைனஸ் 7/3 ஆன்சர் இ பவர் மைனஸ் 2.3. இதோடைய ஆன்சர் என்னது 10. இது புரியுதா? இது ஃபோர்த்து கேஸ் என்னங்கிறது. இதிலேருந்து இது வரையும் டெரைவ் பண்ணணும்னா நீங்கள் பார்ட் சி கொஸ்டினாக இருந்தால் டெரைவ் பண்ணுங்கள். சப்போஸ் இது மட்டும் பார்ட் பியில் கேட்டாலும் நீங்கள் இந்த ஃபார்முலாவெலாம் எப்படி வந்துச்சுங்கிறத எழுதி காட்டுங்க.